பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 92 அதிகாரம் வசனம் 12-13. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நீதிமானாய் அழைக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால கழுவி ஏற்ற நாள் தன்னுடைய மகளாக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது செழிப்பு, எப்பொழுது வளர்ச்சி, எப்பொழுது உயர்வு, மேன்மை வருகிறது என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற பொழுது தான் தேவன் இந்த சகல நன்மையும் மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஏதோ பெயருக்கு ஆலயத்துக்கு போகிற, ஆராதனைக்கு போயிட்டு வர்றேன் அப்படி என்று இல்லாதபடி கர்த்தர் உங்களை எந்த தேசத்துல எந்த ஆலயத்துல வைத்திருக்கிறாங்களோ அந்த ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்க. அந்த ஆலயத்துல உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை, எல்லாவற்றையும், உங்க ஜெபத்தை அந்த ஆலயத்துல விதைங்க. நீங்க அந்த ஆலயத்துல விதைக்க உங்களுடைய நன்மை பரிபூர்ணமாய் உங்கள் சந்ததியின் மேல கடந்து வரும். ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில செழித்திருப்பாருங்க. ஒருவேளை நீங்கள் வளர்ந்தது ஒரு பட்டணமா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற ஒரு இடமா இருக்கலாம். நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு பட்டணம். ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு சென்றது ஆண்டவருடைய சுத்தத்தின்படி கொண்டு சென்றார். ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல தேவனுக்கு உண்மையா இருந்தேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். அதன் மூலம் கர்த்தர் செழிக்க செய்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ரெகபோத் ஆலயத்தில் வருகிற அநேக தேவ பிள்ளைகள் தங்களை தேவனுடைய ஆலயத்தில் நாட்டுறாங்க, தங்களை தேவனுக்கென்று ஊற்றுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத, மேன்மைப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஏதோ விசிட்டர் போல இல்லாதபடி, நான் ஆலயத்துல நாட்டப்பட்ட மகளாய் இருக்கிறேன். உங்க பிளஸிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. கர்த்தர் இந்த ஆலயத்தில் எனக்கென்று ஊழியத்தை வைத்து இருக்கிறார். அது சிறிய ஆலயமோ பெரிய ஆலயமோ, ஆனால் ஆண்டவங்களை வைத்து இருக்கிறார். அந்த இடத்துல நீ முழுமையாய் 100% தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். என்னால ஊழியம் செய்ய முடியல என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. உங்களால் இயன்ற ஊழியத்தை, உங்களால் முடிந்த ஊழியத்தை உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் நண்பர்களுக்கு, உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டுடைய நாமத்தை குறித்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில, ஆலயத்திற்கென்று ஏறெடுக்கிற முயற்சிகள் உங்களால் முடிந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்படி நாட்டப்பட்ட அனுபவத்தில் கடந்து போகிற பொழுது உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் உங்களோடு உறவாடுவது, ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வித்தியாசத்தை காண்பிப்பது. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கும் நாட்டப்படாதவர்களுக்கும் ஆசீர்வாதத்தில் வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் சந்ததியாய் கடந்து வரும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமாய் தேவன் இந்த மகனை பயன்படுத்தினார். தாவீதினுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தில் நான் இருக்கணும், ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்னு சொல்லி தாகத்தோடு இருந்த தாவீதின் வாழ்க்கையில அந்த சந்ததியில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த சந்ததியின் ஜனங்கள் ஆண்டரை விட்டு விலகி போகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் மாறினதே தவிர, ஆனால் அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு நிற்கிற எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள். யூத ராஜாக்கள், எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு மகனாக இருந்தார். எத்தனையோ ராஜாக்கள் பல இடங்கள்ல எல்லா ராஜாங்கத்தில் ஜெயத்தை எடுத்தாங்க, ஆனால் எசேக்கியாவை ஜெயிக்க முடியல. காரணம், ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது மகனை பாதுகாத்தார். நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அனுபவத்தில் வளருகிற பொழுது உங்கள் மேலேயும் இந்த ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் சந்ததியின் மேல ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சந்ததிக்கு சேர்த்து வைக்கிற ஒரு மகளாய் இருங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.